வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் கூட சொல்லலாம். நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஓகே, அப்படி என்ன பிஸ்னஸ்னால் டைனிங் டேபிள் பேப்பர் ரோல் மேக்கிங் பிஸ்னஸ். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதுதானே அப்படின்னு கட் பண்ணிடாதீங்க. இதோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல லெவலில் இருக்குது. இந்த ப்ராடக்டோட யூசேஜ் தான் நான் சொல்ல வேண்டியது இல்லை, எல்லாருக்குமே தெரியும். எந்த ஃபங்க்ஷனாலும் இது எப்போனாலும் இந்த டைனிங் டேபிள் இந்த ரோல் விரிக்கிற பழக்கம் வந்து அதிகமாகிட்டே போகுது, சரிங்களா? பட் நம்ம இந்த டைரெக்டாக அந்த பேப்பர் வந்து நம்ம மேக் பண்ண போகிறதில்ல. அதை தவிர எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா, என்னென்ன மிஷினரிஸ் வேணும், என்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணும், தென் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட் போகலாம். தென் இந்த ப்ராடக்ட் மேக் பண்ண என்ன மிஷின் யூஸ் பண்ண போகிறோன்னா டைனிங் டேபிள் பேப்பர் பிரிண்டர். இந்த மிஷினில் தான் நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு மிஷின் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ப்ராடக்ட் மேக் பண்ணிடலாம். தென் ரா மெட்டீரியல் என்னென்னா ஜம்போ பேப்பர் ரோல் ஃபார் டைனிங் டேபிள். இந்த ரோல் தான் மொத்தமாக நம்ம பேப்பர் இண்டஸ்ட்ரியில் வாங்கினோன்னா நம்மளுக்கு சீப்பான ரேட்லேயே வாங்கிடலாம். இதோட இந்த மிஷின் லிங்க்கும் ரா மெட்டீரியல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்காங்க. இந்த ஒரு பேப்பரை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த டைப் பேப்பர் வந்து இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. அதை வந்து ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்எம்னா கிராம்ஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் வந்து லெஸ் தென் 80, அதாவது அந்த திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது இந்த ரீசைக்கிள் பண்ண பேப்பர்லேருந்து செஞ்ச ஒரு பேப்பர் தான் இது, சரிங்களா? அதாவது லோ குவாலிட்டி பேப்பர்னு சொல்லுவாங்களா, கிட்டத்தட்ட வந்து டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. இவ்வளவு தான் நமக்கு மிஷினும் ரா மெட்டீரியலும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். மிஷினில் வந்து நமக்கு வந்து என்ன ஒர்க்குன்னா, எதுக்காக இந்த மிஷின்னா பிரிண்டிங் ப்ராசஸ்க்காக தான் இந்த மிஷின். இந்த ஒர்க்கே அந்த பிரிண்டிங் தான், சரிங்களா? இப்போ டைனிங் பேப்பரில் வந்து நிறைய டிசைன்லாம் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. வெல்கம், பெஸ்ட் விஷஸ், நன்றி, நல்வரவு, அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ கஸ்டமர் ரிக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியது தான். அந்த சைஸ் பார்த்திங்கன்னா 22 இன்ச்சு 24 இன்ச் பேப்பர், 2 சைஸில் நம்மளுக்கு வந்து டைனிங் பேப்பர் கிடைக்கும். ஸோ கஸ்டமர் எந்த சைஸில் கேட்குறாங்களோ அந்த சைஸ்க்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம பண்ணிட வேண்டியதான். இப்போது அந்த மிஷினில் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த இங்க் வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். இப்போ ஆஸ் யூஸ்வல் பிரிண்டிங் மிஷினாலே நம்ம வந்து இங்க் கொடுக்கணும். ஸோ அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க் ஃபீட் பண்ணிக்கணும். தென் மிஷினில் நம்ம ரா மெட்டீரியல், அதாவது இந்த ஜம்போ பேப்பரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளோதுக்குள்ள இங்கு கொடுக்கணும், எப்படி மிஷின் ரன் பண்ணணுன்றத நம்ம இந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு ட்ரைனிங் அந்த செஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதுபடி நம்ம பண்ணிக்கலாம். தென் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணி பேப்பர் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நம்மளுக்கு வெளியே வந்துடும். இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து மொத்த ரோலாக கேட்பாங்க, அதாவது 50 kg 20 kg அந்த மாதிரி கேட்பாங்க. சில கஸ்டமர் 5 kg 10 kg அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ கஸ்டமருக்கு ரிக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி செல் பண்ண வேண்டியதான். இவ்வளோ தான் அந்த இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பார்த்துக்காங்க. இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இப்போது இதோட இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பார்க்கலாம். மிஷின் ரேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 lakhலே அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டலுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுக்குன்னா ஒரு 30,000 அந்த மாதிரி ரெண்டலுக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க், நம்ம அதை ஃபீட் பண்ண வேண்டிய இங்க் கார்ட்ரேஜ் வந்து ஒரு 1 monthக்கு ஒரு 10,000 அந்த ரேஞ்சுக்கு ஆகும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மிஷின் வந்து 3 பேஸில் ஓடக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு 5 lakh ரேஞ்ச் அந்த மாதிரி வாங்கணும். ஆல்ரெடி கனெக்ஷன் இருந்ததுன்னா இது வராது. கனெக்ஷன் இல்லைன்னா நம்ம ஒர்க் இப்போதைக்கு ஒரு 5 lakh அந்த மாதிரி வந்துடும். இவ்வளோ மொத்தமாக ஃபிக்ஸட் அசெட்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபிக்ஸட் அசெட் மொத்தமாக இவ்வளோ தான். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராஃபிட் இப்போ எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ ரா மெட்டீரியல் வந்து 1 kg 23 rupeesக்கே நம்மளுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இந்த ரோல் வந்து 1 kg 23 ரூபாய்க்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது போக நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ப்ளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ளஸ் லேபர் சார்ஜ் வந்து ஒரு 7 rupees ஆகும். ஸோ மொத்தமாக 1 kg ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு 30 ரூபா நம்ம ஆகும். ஆனால் நம்ம எவ்வளோக்கு செல் பண்ணலாம்னா 35 ரூபா வரைக்கும், நான் மினிமம் அமௌண்ட்டாக சொல்கிறேன். 35 ரூபான்றது மினிமம் அமௌண்ட். 50 ரூபா வரைக்குமே செல் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற இங்கை பொறுத்து, நம்ம யூஸ் பண்ணுற டிசைன் அண்ட் கலரை பொறுத்து நம்மளுக்கு ரேட் வந்து டிஃபர் ஆகும். இதோட லோ குவாலிட்டி பேப்பர் பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு கம்மியாகும். ஸோ நம்ம பேப்பர் அண்ட் இங்கை தகுந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு சேல் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ பார்க்கும்போது 1 kgக்கு நம்மளுக்கு 5 rupees வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். இவ்வளோ தான் இதோட ப்ராஃபிட் டீட்டெயில்.
அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேப்பர் ரோல் வந்து இல்லாத ஃபங்க்ஷனே கிடையாது. இப்போ எந்த ஃபங்க்ஷன் எடுத்தினாலும் டைனிங் டேபிளுக்கு இந்த பேப்பர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க சான்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஹோல்சேலர் யாருன்னு பார்க்கணும். இந்த மாதிரி இந்த பேப்பர் ரிலேட்டடான இந்த பேப்பர் பிளேட்டு, பேப்பர் கப் அந்த ஹோல்சேலர்லாம் பார்த்து பிடிச்சிங்கன்னா அவங்க நல்லா கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், நிறைய சின்ன ஷாப்பு, அந்த மாதிரிலாம் பேசி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல நீங்கள் ஒரு மினிமம் ப்ரைஸில் வச்சு நீங்கள் கோட் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து வெளியே போக சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.